அனுமானங்களினுடைய அடிப்படையிலான கணக்கீடுகள் அப்படின்ற தலைப்பு பார்க்கலாம். கால்குலேஷன் இன்வால்விங் யூனிட் செல் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இப்போ இதில் படிக வடிவமைப்பினை தீர்மானிப்பதற்கு எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவு ஆய்வுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விளைவு ஆய்வுன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவு ஆய்வினுடைய முடிவுகளின் அடிப்படையில் பின்வரும் சமன்பாட்டை பயன்படுத்தி அணுக்கள் அடங்கிய இரு அடுத்தடுத்த அணிக்கோவை தளங்களுக்கு இடைப்பட்டான தொலைவு எவ்வளவு அப்படிங்கிறத, அதனுடைய மதிப்பு டி அப்படிங்கிறத நம்ம எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதற்கு கொடுக்கப்பட்ட ஃபார்முலா தான் வந்து பார்த்தீங்கன்னா n lambda is equal to 2d sin theta அப்படிங்கிறது. இப்போ இதில் நமக்கு டி தான் நமக்கு தேவை அப்படின்னா அந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த டி மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 2d sin thetaங்கிறத என்ன பண்ணலாம், n lambda divided by 2d sin theta அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதில் மேற்கண்ட சமன்பாடு என்ன சமன்பாடு அப்படின்னா ஃப்ராக் சமன்பாடு அப்படின்னு சொல்லி, இது முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஃப்ராக் சமன்பாடு என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம். இங்கு இந்த லேம்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விளிம்பு விளைவிற்கு பயன்படுத்தப்பட்ட எக்ஸ் கதிரினுடைய அலைநீளம். தீட்டா என்பது என்ன அப்படின்னா விளிம்பு விளைவுக்கான ஒரு கோணம் மற்றும் என் என்பது வந்து பார்த்திங்கன்னா எதிரொலிப்பு படி. இந்த மூணுனுடைய மதிப்பையும் நம்ம வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டியினுடைய மதிப்பை என்ன பண்ணலாம் கண்டறிய இயலும் அப்படிங்கிறாங்க. இதில் இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. இதை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இம்மதிப்பானது அளவு கூட்டின் விளிம்பு நீளத்தினை வந்து தருகிறது. ஒவ்வொரு அளவு கூட்டிற்கான விளிம்பு நீளத்தினுடைய மதிப்பு கணக்கிடுதலில் இது முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிறாங்க. அடர்த்தியை வந்து கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு தலைப்பு. இந்த அடர்த்தி அப்படின்னா இங்கிலீஷ் நம்ம என்ன சொல்லுவோம், டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிறை பை கனளவு. அதை தான் இங்கே அவங்க ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இது வந்து எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அளவு கூட்டினுடைய பற்றி படிக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா மட்டும் என்ன சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அளவு கூடு அப்படின்ற வேடை சேர்த்துக்கிட்டோம்னா போதுமானது. இப்போ ஒரு கனசதுர அளவு கூட்டினை கருத்தில் கொண்டு அளவு கூட்டினுடைய நீளத்தினை வந்து பயன்படுத்தி படிகத்தின் நம்ம எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அடர்த்தியை பின்வருமாறு கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அளவு கூட்டினுடைய அடர்த்தி இதை வந்து அந்த பி மாதிரி போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அளவு கூட்டினுடைய நிறை டிவைடட் பை அளவு கூட்டினுடைய கனளவு. இப்போ இதில் இந்த அளவு கூட்டினுடைய நிறை இங்கே மேலே சொல்லியிருக்கு. இந்த அளவு கூட்டினுடைய நிறையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஒரு அளவு கூட்டிற்கு உரிய அணுக்களினுடைய மொத்த எண்ணிக்கை. ஒரு அளவு கூட்டினுடைய உரிய அணுக்களினுடைய மொத்த எண்ணிக்கை என்ன? இப்போ ஒரு எளிய கனசதுரம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க. அப்போ அதில் நம்ம வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம் என்ன அப்படின்னா ஒரு 8 ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று பிணைக்கப்பட்டு இருக்கிறது போல் நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த மொத்தமாக நம்ம வந்து அதை பகிர்ந்துக்கிறத எல்லாமே கழிச்சிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு அளவு கூட்டில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய எண்ணிக்கையை மட்டும் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அப்போ வந்து இப்போ எளிய கனசதுரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மதிப்பு என்ன போடுவீங்க அப்படின்னா 1ன்னு போடுவீங்க. இப்போ இதே இது பொருள்மய கனசதுரமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா 2 போடுவோம். என்ன காரணம், அந்த கார்னர்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டத்தெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது 1 கிடைக்கும். மிடில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டமானது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது. அப்போ மொத்தம் 2ன்னு சொல்லுவோம். அதே போல் இப்போ பொருள்மய கனசதுரம் அப்படின்னா அந்த மேலே கார்னர் இருக்கக்கூடியது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 8 அணுக்கள் இருக்கும். அதை நம்ம ஒன்று சேர்த்து பார்த்தோம்னா 1ன்னு கிடைக்கும். ஒவ்வொரு முகப்புகளையும் 6 கிடைக்கும். 6 முகப்பு இருந்துச்சு. அப்போ 6ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். அப்போ 3 + 1ங்கிறது வந்து மொத்தம் 4. அப்போ இது முகப்பு மைய கனசதுரத்தினுடைய மொத்த எண்ணிக்கை அணுக்களினுடைய எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 4. அப்போ எளிய கனசதுரம்னா இந்த இடத்துல வந்து கால்குலேட் பண்ணும்போது 1ன்னு போடணும். பொருள் மைய கனசதுரம்னா 2ன்னு போடணும். முகப்பு மைய கனசதுரம்னா இந்த இடத்துல என்ன போடுவீங்க, 3ன்னு போடணும். இப்போ இது இன்ட்டு ஒரு அணுவினுடைய நிறை. இப்போ ஒரு அணுவினுடைய நிறையை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோலார் நிறைங்கிறது வந்து கிராம் பெர் மோல் டிவைடட் பை அவகட்ரா என், அது பெர் மோல். இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், அணுவினுடைய நிறை கிடச்சிரும். அப்போ இந்த 2 மதிப்பை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், அளவு கூட்டினுடைய நிறைங்கிறத என்ன பண்ணலாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அதை தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அடுத்தது m இஸ் ஈக்குவல் டு m/na. இது வந்து எது என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டெனோட் பண்ணுறாங்க. இப்போ எம் மோலார் நிறைங்கிறது கேபிட்டல் எம் சொல்லுவோம், அவகட்ரா எண்ணுங்கிறது NAங்கிறது. இப்போ இந்த சமன்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த சமன்பாட்டை 3ன்னு வச்சுக்கிட்டாங்க, இந்த சமன்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு வச்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ல் வந்து 2ஐ வந்து பிரதியிட, எது 3, இந்த 3ல் இந்த 2ஐ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரதியிட போகிறோம். இப்போ பிரதியிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அளவு கூட்டினுடைய நிறை இஸ் ஈக்குவல் டு n. இந்த அளவு கூட்டினுடைய நிறை
என்ன என்ன அப்படின்னா இந்த n இன்ட்டு m/na, அதாவது இதனுடைய மதிப்பு அண்டு m/na. அடுத்தது ஒரு கனசதுர அலகு கூட்டிற்கு அதன் விளிம்பு நீளங்களுக்கு அனைத்து விளிம்பு நீளங்களும் சமம். அதாவது a is equal to b is equal to c. இப்போ நம்ம ஒரு அலகு கூடு இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அலகு கூட்டில் விளிம்பு நீளம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இங்கே வரைக்கும் நம்ம விளிம்பு நீளம் சொல்லுவோம். இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா விளிம்பு நீளம். ஒரு கனசதுரம்னாலே எப்படி இருக்கும், எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். அப்படிங்கும்போது எல்லாத்தினுடைய நீளங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அப்போ அதை நம்ம ஒரு பக்கத்தில் நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா a இன்ட்டு a இஸ் ஈக்குவல் டு என்னது a கியூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அலகுக்கூட்டினுடைய அடர்த்தி அப்படிங்கிறது நம்ம அந்த ஆரம்பத்தில் பார்த்த ஃபார்முலா ரோ இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். n m, அதாவது இந்த ஃபார்முலா n m na அண்டு a கியூப். a கியூப்புங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலகுக்கூட்டினுடைய கன அளவு. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தா இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறோம். கன அளவு a கியூப். அப்போ இந்த மதிப்புகள்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சமன்பாடு 6 ஆனது ரோ எம் என் எம் மற்றும் ஏ ஆகிய 4 மாறிகளை கொண்டுள்ளது. இவைகளில் ஏதேனும் மூன்றின் மதிப்பு தெரிந்திருப்பின் மற்றொன்றை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக கண்டறியலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.